Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து revision of NEET and JEE கான ஒரு best technique தான். So, உங்களுக்கே தெரியும் NEET and JEE மாதிரி competitive examsக்கு prepare பண்ண ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. First thing நிறைய questions practice பண்ணனும் and second வந்து ரெகுலரா ரிவைஸ் பண்ணனும். ஏன்னா நீங்க 11th and 12th ஃபுல்லா படிக்கிறப்போ ஒரு சாப்டர் வந்து ஒரு 2-3 months முன்னாடி பார்த்திருக்கீங்கன்னா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஞாபகம் இருக்காது. ஃப்ரீக்வென்ட்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு படிக்கிறோம் அப்படினா இந்த வீக்கெண்ட் வந்து இந்த வாரம் ஃபுல்லா படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ரெண்டு சேர்த்து அந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணி ரிவைஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறப்போ நம்ம என்டையர் சாப்டர் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் ஆகும். அதில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷார்ட் நோட்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு டூல். ஏன்னா நீங்கள் அதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ஸ்கூலில் போய் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஆப்வியஸ்லி யூ கேன் டேக் அண்ட் கோ. அப்படி இல்லை பஸ்ஸில் பார்க்கணும் இல்லைனா வந்து வேறு எங்கேயா டியூஷன் போகிறீங்க அங்கே பார்க்கணும் அப்படின்னாலும் யூ கேன் டேக் அண்ட் கோ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதில் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ தட் என்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்ன இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப குயிக்காக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஃபியூ மந்த்ஸில் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேன்ஷோவோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. ஸோ நான் அந்த இது பார்த்தேன் அண்ட் வந்து நல்லா இருந்ததுனால ஐ எம் ஜஸ்ட் சஜஸ்டிங் ஃபார் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது, ஜேஇ செட்டும் இருக்குது அண்ட் வந்து கிளாஸ் 10க்குமே இது வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் அமேசான்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வரும். ஸோ செட்டாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தனி புக்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும். டயக்ராமேட்டிக்காக அண்ட் வந்து உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். 44 பேஜஸ் இருக்குது இதில். அண்ட் இந்த புக்லெட் ஃபுல்லாகவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஆர்கானிக் முடிச்சாச்சு, ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். எல்லா ஃப்ளாஷ் கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோடு வரும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். மற்றபடி ஃப்ளாஷ் கார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பிரைட் வைப்ரண்ட்டாக இருக்குது அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சாப்டருமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிமிலர்லி இது வந்து ஃபிசிக்ஸோட செட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ தட் யூ டோன்ட் மிஸ்பிளேஸ் யுவர் கார்ட்ஸ். நீங்கள் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் ஈஸியாக அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்பர் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நீட்டாக ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் சேம் பார்த்தீங்கன்னா இது பயாலஜி கிளாஸ் 12th இது நீட் சீரீஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பயாலஜிக்குமே சேம் இண்டெக்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு இதுக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க டயக்ராம்ஸ், ஃபார்முலா டெஃபினிஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எகெயின் சொன்ன மாதிரி நீட் அப்படிங்கிறனால பயாலஜி கிளாஸ் 12th செப்பரேட்டாக வருது. அண்ட் கிளாஸ் 11thலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டனி தனி செட், ஜுவாலஜி தனி செட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ப்ராசஸ் அண்ட் ஒரு சில டேபிள்ஸ் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். அதனால் இதில் நல்ல டீட்டெயிலாக பெருசாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இது எல்லாமே வந்து இருக்கும், பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் அந்த டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு. இது வந்து நீங்கள் டயக்ராமேட்டிக்காக பார்க்குறப்போ எல்லா பாயிண்ட்ஸை கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் டயக்ராமேட்டிக்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நல்ல குவாலிட்டியான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் செட் வந்து உங்களுக்கு ஜேஇக்குமே வந்து இருக்குது அண்ட் வந்து கிளாஸ் 10க்குமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம்க்கு ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்குறேன். Still then stay tuned. Bye.